வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். உங்களுக்கு வீட்டில் இருந்தபடி ஒரு ட்ரஸ்டடான கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ காய்ஸ், இன்னைக்கு என்னென்ன சென்டென்சஸ் பார்க்க போறோம்னு பார்த்துடலாம். எனக்கு அவனை பற்றி ஒரு விஷயம் தெரியும். யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் அவனை பற்றி எனக்கு ஒன்று தெரியும் அப்படின்னு சொல்றது ஐ நோ சம்திங். அதாவது ஒரு விஷயம் அபவுட் ஹிம்னா அவனை பற்றி எனக்கு ஒரு விஷயம் தெரியும் அவனை பற்றி. அபவுட் ஹிம்னா அவனை பற்றின்னு சொல்றது. நான் உன்னிடம் இதை பற்றி சொல்வதற்கு தான் வந்தேன். நமக்கு ஒரு விஷயம் தெரியாததுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து ஏன் என்கிட்ட சொல்லணும்போது நான் அவங்ககிட்ட அதை சொல்றதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்றத ஐ கேம் டு டெல் யூ. ஐ கேம் டு டெல் யூனா நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் வந்தேன். அபவுட் திஸ் அப்படின்னா அதை பற்றி, அபவுட் தட் அப்படின்னா அதை பற்றி, இதை பற்றி, அதை பற்றி அப்படின்னு சொல்றத வந்து நம்ம மாற்றி மாற்றி சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். தட், திஸ், இந்த வேர்டை மாற்றி போட்டு நம்ம சொல்லுவோம். நீ ஏன் எனக்கு நன்றி சொல்கிறாய்? ஒருத்தர் நமக்கு நல்லது பண்ணிட்டாங்க, அதாவது ஒரு ஹெல்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம தேங்க்ஸ் சொல்லுவோம் இல்லையா? க்ளோஸ் டு பர்சன்ஸாக இருந்தால், அதாவது நமக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை ஒய் ஆர் யூ தேங்கிங் மீ, ஒய் ஆர் யூ தேங்கிங் மீ அப்படின்னா நீ ஏன் எனக்கு தேங்க்ஸ் சொல்கிற, நன்றி சொல்கிற அப்படின்னு சொல்கிறத வந்து ஒய் ஆர் யூ தேங்கிங் மீ அப்படின்னு சொல்லுவோம். தேங்கிங் மீனா நன்றி சொல்கிறத தான் வந்து தேங்கிங் மீ. நீ அவனுக்கு தான் நன்றி சொல்லணும். ஸோ இது எப்படிங்க சொல்லலாம்? நீ அவனுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த சென்டென்ஸ் முன்னாடி வந்து நன்றி சொல்ற அப்படின்னு கேட்கறது ஒய் ஆர் யூ தேங்கிங் மீ அப்படின்னு கேட்டோம். நீ அவனுக்கு தான் நன்றி சொல்லணும். யூ ஷுட் தேங்க் ஹிம். யூ ஷுட்னா சொல்லணும், அதாவது கண்டிப்பாக பண்ணணும், அப்படி செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை தான் யூ ஷுட் தேங்க் ஹிம் அப்படின்னா அவனுக்கு நன்றி சொல்லணும். யூ ஷுட் தேங்க் ஹிம் அப்படின்னு சொல்றது. நான் இதற்கு அவளுக்கு நன்றி சொல்லணுமா? நான் இதுக்கெல்லாம் வந்து அவனுக்கு நன்றி சொல்லணுமா? ஷுட் ஐ தேங்க் ஹர் ஃபார் திஸ்? யூ ஷுட் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறத யூ ஷுட்னு சொல்லுவோம். இல்லை நன்றி சொல்லணுமான்னு கேட்குறத ஷுட் ஐ தேங்க் ஹர் ஃபார் திஸ்? இதுக்காக அவளுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணுமா? அவனுக்கு அப்படின்னா தேங்க் ஹிம் அப்படின்னு சொல்லுவோம். அவள் அழுகிற மாதிரி நடிக்கிறா. அவள் ஒன்றும் அழுகலை, அவள் அழுகிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. ஷீ pretend to be crying. pretendனா நடிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் she pretend to be crying அப்படின்னா அவ அழுகிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. pretend. புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி பேசும்போதே நம்ம பேசி பழகுங்க, இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா வரும். அடுத்தது, எனக்கு அது தேவையே இல்லை. எனக்கு அது தேவையில்ல. நம்மளுக்கு அதை வந்து கிண்டல் பண்ற மாதிரி சொல்லுவாங்க. நமக்கு ஒரு பாயிண்ட்ல கோவம் வந்துருச்சு அப்படின்னா எனக்கு தேவையே இல்லை அப்படிங்கிறத ஐ டோன்ட் ஈவன் நீட் இட், சாரி நீட் தட் அப்படின்னு சொல்லலாம். அது அப்படிங்கும்போது தட்டு, இது அப்படிங்கும்போது இட். ஐ டோன்ட் ஈவன் நீட் இட் அப்படின்னா எனக்கு தேவையே இல்லை. ஐ டோன்ட் ஈவன் நீட் தட் அப்படின்னா எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்றது. இங்கு என்னால மூச்சு விட முடியல. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா மூச்சு விடாம திணறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை வந்து சஃபகேட்டட்னு சொல்லுவோம். ஐ எம் ஃபீலிங் சஃபகேட்டட் ஹியர் அப்படின்னா எனக்கு இங்க மூச்சு திணற மாதிரி இருக்கு, மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்றதுதான் வந்து சஃபகேட்டட் அப்படின்னு சொல்றது. இன்னைக்கு பார்த்த சென்டென்சஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை சேனலுக்கு கொடுங்க. அது எனக்கு மேலும் மேலும் மோட்டிவேஷனலாக இருக்கும் நான் அடிஷ்னல் வீடியோஸ் போடுறதுக்கு. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. ஒரு சிலர் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. என்ன மாதிரி எடுக்கணும்னு சொல்லுங்க, நான் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் போஸ்ட் பண்ணுறேன்.